ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தை என்ற இந்த மன்னாவுக்கூடாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாங்கள் தியானித்து பார்ப்போம். எரேமியா புத்தகம் 33ஆம் அதிகாரம் 26வது வசனம். அந்த வசனத்திலே கடைசி பகுதியிலே இப்படியாக அங்கே சொல்லப்படுகிறது. அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற அந்த வார்த்தை அங்கே குறிப்பிடப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த வசனத்திலே தேவனுடைய கருணையும் தேவன் எங்கள் மேல் வைத்திருக்கிற உறுதியையும் அங்கே பேசுகிறதாக காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மனிதர்கள் அங்கே பிழைகளை செய்தாலும் தேவன் தமது ஜனங்களை அங்கே முழுமையாக கைவிட மாட்டார் என்பது இந்த வார்த்தையிலே நாங்கள் அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தேவன் எங்களை மென்மேலும் அங்கே நேசிக்கிறவராக இருக்கிறார். மென்மேலும் எங்களை அவர் தன்னோடு அரவணைத்து கொள்ள வேண்டும் என்றதை அங்கே தேவன் விரும்புகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் தேவன் எங்களை திரும்ப திரும்ப எங்களை அவரோடு சேர்த்து கொள்வதற்கு அங்கே தேவன் விரும்புகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் மீண்டும் திரும்பி அங்கே நான் சேர்த்து கொள்வேன் என்ற அந்த வார்த்தை அங்கே எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதே போல் தான் எங்களுக்கும் தேவன் அந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். சிறையிருப்பு என்பது நம்முடைய தவறுகளால் வந்த ஒரு கட்டுப்பாடுகள், பாவங்கள், கவலைகள், நெருக்கடிகள் அல்லது மனதிலே இருக்கின்ற சிறைகள், மனதிலே இருக்கிற வேதனைகள், இவைகள் எதுவாயிருந்தாலும் அது எல்லாவற்றையும் உடைத்து போட்டு கர்த்தர் மீண்டும் எங்களை அங்கே கட்டி எழுப்பக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை அந்த வசனம் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் அங்கே சொல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே வாழ்க்கையிலே எத்தனை தூரம் நாங்கள் தவறி விழுந்தாலும் அங்கே தேவனுடைய இரக்கம் எங்களுக்கு அங்கே முடிவற்றதாக இருந்து எங்களை மீண்டும் அவரோடு அங்கே இணைப்பதற்கு அங்கே காத்திருக்கிறது என்பது இந்த வார்த்தை கூடாய் அங்கே தெரிகிறது. எனவே நாங்கள் மனம் திரும்புதலோடு தேவனை நோக்கி நாங்கள் திரும்புவோமானால் அவர் எங்களை மீண்டும் எழுப்பி நாங்கள் மீண்டும் அவருக்கூடாக நாங்கள் சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ்வதற்கான எல்லா வழிவகைகளையும் கர்த்தர் அங்கே திறந்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை மீண்டும் அந்த வார்த்தை எங்களுக்கு நிறைவூட்டுகிறது. எனவே நம்முடைய சிறைகளிலே நாங்கள் எந்த சிறையிலே சிக்கியிருக்கிறோமோ அந்த சிறையிலிருந்து நாங்கள் வெளியே வந்து அங்கே தேவனுடைய விடுதலையினுடைய வழியை நாங்கள் கண்டு அதற்கூடாக நாங்கள் மீண்டும் தேவனுக்கூடாக நாங்கள் செல்லும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை அங்கே இன்னும் அதிகமாய் புதுப்பிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே எது சிறைப்பட்டிருக்கிறது, எதுக்குள்ளே நாங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து அந்த சிறையிலிருந்து நாங்கள் வெளியிலே வருவோம். கர்த்தர் எங்களுக்கு இறங்கி எங்கள் மேல் அன்பு வைத்து மீண்டும் அவரோடு சேர்த்து அவரோடு அங்கே வைத்து